உணவு உற்பத்தி நிலையிலிருந்து, உணவு திரட்டும் நிலையிலிருந்து புன்சை உற்பத்திக்கு வந்து, அதற்கு பிறகு நன்சை உற்பத்திக்கு வந்து, அதற்கு பிறகு வட உற்பத்திக்கு அதுக்கு அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு விட்டன. ஆக ஒரு உணவு திரட்டும் நிலையில் இருந்த அந்த பண்டைய மனிதனிலிருந்து அனைவரும் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய நாகரிகம், பண்பாடு எல்லாம் பதிவாகியிருக்கின்றன. அங்கு ஒரு கட்டிடக்கலை வளர்ந்திருக்கிறது, நாம் மறுக்கவில்லை. பரவலான ஏரியா, நூற்றுக்கணக்கான ஏக்கர் அல்லது இன்னும் சொல்ல போனால் கிலோமீட்டர் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம், கணக்கில் பரவலாக இருக்கின்ற மொகஞ்சதாரோ அல்லது அரப்பா ஆக நாகரிகங்கள் அங்கிருந்து இருக்கின்றன, மறுக்கவில்லை. அங்கிருந்து இங்கு வந்திருந்தால் அந்த கட்டிடக்கலையை கொண்டு வந்திருக்க வேண்டும் அல்லவா? அங்கு வழிபாட்டு பொருட்கள் கிடைக்கின்றன. இதுவரை அகழ்வாய்வில் வழிபாட்டு பொருட்கள் கிமு 3000 வரை நமக்கு கிடைக்கவில்லை. இதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வழிபாட்டு பொருட்கள் கிடைக்கவில்லை என்றால் நாம் அதற்கு முந்தைய பகுதியைச் சேர்ந்தவர்களாக தானே இருக்க முடியும். சங்க இலக்கியங்களிலே வழிபாடு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த மனித நான் ஐம்பொருளால் ஆனது என்பதை நான் பொதுப்படையாக சொல்லிவிட்டு விட்டேன். இந்த உடலும் உயிரும் உணவின் பிண்டம் என்று சொல்வது புறநானூறு. உணவின் பிண்டம் இது, யாரோ படைத்ததல்ல, உணவின் பிண்டம். நீரும் நிலனும் புணர்ந்தோர், நீரையும் நிலத்தையும் இணைப்போர்தான் அரசன் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இங்கிருக்கின்ற நம்முடைய பண்பாடு அல்லது அணுகுமுறை, நம்முடைய தத்துவம், நம்முடைய மெய்யியல் வேறு, நம்முடைய உலகியல் வேறு. ஆனால் சிந்துவெளியில் இருக்கின்ற உலகியல் வேறு. அங்கிருந்தவர்கள் இங்கு வந்திருந்தால் அந்த இறை நம்பிக்கையும் கொண்டு வந்திருக்க வேண்டும், அந்த நுட்பத்தையும் கட்டிட நுட்பத்தையும் கொண்டு வந்திருக்க வேண்டும். வரவில்லை. இங்கு இருளரோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று இப்பொழுது கண்டுபிடிக்கின்ற சொல்லுகின்றார்கள். இங்கு இருக்கிறவர்கள் அங்கு சென்றிருக்கலாம். சங்க காலம் தொடங்கியதை சிந்துவெளி தொடர்ந்திருக்கலாம். சங்க காலம் தொடங்கியதை சிந்துவெளி தொடர்ந்திருக்கலாம். ஆனால் அங்கு விட்டது இங்கு வரவில்லை. ஏனென்றால் இங்கு அதற்கு முந்தைய நாகரிகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு கிடைத்து முன்பு இருந்த நாகரிக வளர்ச்சிக்கான பாடல்கள் நமக்கு நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன.